ஃபஸ்ட்டு ஹெட்டிங் பாருங்கள். சங்கதிகா ஃபல். சங்கதிகா ஃபல்னா என்ன? அதாவது தொடர்பின் பலன்கள். கவிதாக்கா, கவிதா அப்படின்னா போயம், போயமுடைய. சாராங்ஸ் அப்படின்னா சம்மரி, சம்மரி. சரியா? சம்மரி, சுருக்கம். அப்னே ஷப்தோமே, உங்களுடைய சொந்த வார்த்தைகளில். இன் யுவர் ஓன் வேர்ட்ஸ். இன் மேம்னா இன். சரியா? லிக்கியே, எழுதுங்கள். ஆர் ரைட். சரியா? புரிஞ்சுதா? ஹெட்டிங் புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் பாருங்க. சங்கதிகா ஃபல் கவிதா ஹமேம். நம்மளுக்கு ஹெட்டிங் தெரியும். சரியா? நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஷிப்புடைய கம்பெனியுடைய பலன்கள். கவிதா அமேம். கவிதா அப்படின்றது போயம். ஹமேம்னா நமக்கு. அச்சே ஏவ். அச்சே அப்படின்னா குட். ஏவ்னா என்னது? ஏவ்னா அண்டு. ஆதர்ஷ் லோகோம் கே சாத். ஆதர்ஷ் அப்படின்னா குட் பீப்புள். குட் பீப்புள் கூடிய. கே சாத்னா உடன், வித். மித்ரதா கர்னேகி. மித்ரதான ஃப்ரெண்ட்ஷிப். ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணும்போது. சலாக் தேத்தி ஹை. கர்னேகி சலாக் தேத்தி ஹை. நம்மளுக்கு அட்வைஸை கொடுக்குறாங்க, அறிவுரை தருகிறாங்க. படிக்கலாமா? சங்கதிகா ஃபல் கவிதா அமேம் அச்சே ஏவ் आदर्श लोगों के साथ, आदर्श लोगों के साथ मित्रता करने की सलाह देती है. சரியா? படிக்க வந்துருச்சா? ஆன்லைன் கிளாஸ் தேவைப்படுறவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க இந்த நம்பருக்கு. சரியா? கவி இஸ் கவிதா மேம். கவினா போயட். இந்த போயமில் கவிஞர் கவிதையில் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதான். அநேக உதாரணம் தேக்கர். மெனி எக்ஸாம்பிள்ஸ். தேக்கர்னா கிவ்ஸ். கிவ்ஸ் மெனி எக்ஸாம்பிள்ஸ். கஹதே ஹேம் கி அப்படின்னா சொல்வது என்னவெனில் அப்படின்னா அப்படி சொல்லுவோம் இல்லையா, இல்லைனா சேஸ் தட், அதுதான். அச்சே லோகோம் கி, நல்ல குட் பீப்புள்ஸ். கி அப்படின்றது ஆஃப். சங்கதி அச்சி ரஹதி ஹை. சங்கதி அச்சி ரஹதி ஹை அப்படின்னு சொல்கிறாங்க. பீப்புள் இஸ் குட் அப்படின்னு சொல்கிறாங்க. வார்த்தை வாசிக்கலாமா? கவி இஸ் கவிதா மேம். கவி இந்த கவிதையில். அநேக உதாரணம் தேக்கர். கஹதே ஹேம் மெனி எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்து. கிவ்ஸ் மெனி எக்ஸாம்பிள். சேஸ் தட். கஹதே ஹேம்னா சேஸ் தட். கி அச்சி லோகோம் கி சங்கதி, நல்ல ஃப்ரெண்ட்ஸ். சங்கத்தினா கம்பெனி, கம்பெனி ஆஃப் த குட் பீப்புள். சங்கதி அச்சி ரஹதி ஹேம், அவங்களுடைய தொடர்பு என்ன இருக்கும்? நல்லா இருக்கும்னு சொல்கிறாங்க. அடுத்த லைன் பாருங்கள். சாதாரண லக்கடி. சாதாரண நார்மல், ஆர்டினரி உட்டு. சந்தன் கி லக்கடி, சந்தனத்தின் மரம். சந்தனத்தோட மரம் இருக்கு இல்லையா, சந்தனத்தோட மரம். கே சாத். கே சாத்னா வித்து. வித்துனா உடன். உடன் நம்மளுக்கு சொல்லியிருக்கோம். ரஹனேசே. ரஹனேசே அவங்களோட தொடர்பு சொல்லும்போது கலந்தாள். சுகந்தித் பஞ்சாத்தி ஹை. சுகந்தித்னா ஃப்ரேக்ரன்ஸ், வாசனை. வாசனை ஆகிறது, ஃப்ரேக்ரன்ஸ் ஆகுது, பிகம்ஸ் ஃப்ரேக்ரன்ஸ் சொல்கிறாங்க. படிக்கலாமா? சாதாரண லக்கடி சந்தன் கி லக்கடி கே சாத். கே சாத்னா உடன். ரஹனே சே. ரஹனே சே. சுகந்தித். சுகந்தித். சரியா? बन जाती है. सुगंधित बन जाती है. படிக்கலாமா? சாதாரண लकड़ी चंदन की लकड़ी के साथ रहने से सुगंधित बन जाती है. नेक्स्ट பாருங்க. சாமானிய மிட்டி பி. சாமானிய மிட்டி அப்படின்னா ஆர்டினரி சாயில், மண். பீனா ஆல்சோ. குலாப் கி சங்கதி. குலாப்னா ரோஜாக்களுடைய அந்த தொடர்பு இருக்கிறதுனால, ரோஜாக்களுடைய டச் இருக்கிறதுனால, சங்கதித் இருக்கிறதுனால, கம்பெனி இருக்கிறதுனால. குஷ்பு. குஷ்பு பிராப்த் கர்த்தி ஹை. அவங்க தொடர்புனால குஷ்பு அப்படின்றது மனம், ஃப்ராக்ரன்ஸ். பிராப்த் கர்த்தி ஹை அது பெறுகிறது. பிராப்த்னா பெறுகிறது, கெட்டு. சரியா? வாசிக்கிறேன் பாருங்க, கூடயே வாசிங்க. சாமானிய மிட்டி பி. சாமானிய மிட்டி பி. गुलाब की संगति. गुलाब की संगति. சரியா? से खुशबू प्राप्त करती है. खुशबू प्राप्त करती है. புரிஞ்சுச்சா? புரிஞ்சுச்சா? நெக்ஸ்ட் போகலாமா? அடுத்த லைன் பாருங்க.
அகர் புரே லோக் அகர் அகர் அப்படின்றது கிராமர் இஃப் சரியா. அகர் புரே லோக்னா கெட்ட பீப்புள்ஸ். அச்சே லோகோம் கே சாத்னா ஆல்ரெடி தெரியும் வித் நல்ல மனுஷங்க கூட நல்லவர்கள் கூட. மித்ரதா ஃப்ரெண்ட்ஷிப் மித்ரதா ஃப்ரெண்ட்ஷிப் வித் ஃப்ரெண்ட்ஸ். கரேங்கே மேக்னா கொண்டாள். அகர் வந்தால் தோ வரணும். வே அச்சே பன் ஜாத்தி ஹை இந்த அகர் தோலாம் கிராமர் கிளாஸ்லேயே பார்த்துருக்கோம். சரி பார்ப்போம். வே அச்சே பன் ஜாத்தி ஹை நல்லவர்களாக மாறுறாங்கன்னு சொல்கிறாங்க. படிக்கலாமா? அகர் புரே லோக் अच्छे लोगों के साथ मित्रता करेंगे दो वे अच्छे बन जाते हैं புரிஞ்சுதாம்மா? ஒரு வாட்டி வாசிச்சு பாருங்க. அடுத்த லைன் போலாமா? क्योंकि பிகாஸ் ஏனெனில், ஹம்னா வி நாம், ஜைசி சங்கதி எது போன்ற தொடர்பு எது போன்ற நட்பு, சச் ஃப்ரெண்ட்ஷிப் கர்த்தே ஹேம் வி ஹாவ் சச் ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் அண்டுனா மேலும், அச்சீவ் த சச் ரிசல்ட்டுன்னு சொல்கிறாங்க. வைசி ஹி அது போன்ற பலனை அடைகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. படிக்கலாமா? क्योंकि हम जैसी संगति करते हैं वैसे ही फल पाते हैं சரியா? புரிஞ்சுதாம்மா? எஸ்ஏ ரொம்ப பெருசாக இருக்குது, ஆனால் எக்ஸாமுக்கு வரும், ரொம்ப இம்பார்ட்டன்றதுனால படித்து தான் ஆகணும். ஸோ அதனால் 3 days எடுத்துக்கலாம். 2 பேராகிராஃப் 2 பேராகிராஃபாக என்ன பண்ணலாம், ஸ்ப்ளிட் பண்ணி படிக்கலாம். சரியா? ஃபஸ்ட்டு 2 பேராகிராஃப் படிச்சிருங்க. ஆல்ரெடி 2 பேரா பார்த்துட்டோம் இல்லையா மத்தியமா கிளாஸில். இன்றைக்கி எஸ்ஏயில் 2nd பேரா பார்ப்போம், 3rd பேராவும் 4th பேரா இன்றைக்கி படிச்சிடலாம். कोई भी सींज अगर काजल के साथ मिले तो वह काली हो जाते हैं. कोई भी அப்படின்னா எந்த ஒரு பொருளுமே, அகர் அப்படின்னா இஃப், காஜல் மை கூட சேரும்போது அது கருப்பாயிடும். காலி ஹோ ஜாத்தி அதுவும் கருப்பாயிடும்னு சொல்கிறாங்க. லதாயேம் அகர் பேட் கே சாத் தோஸ்தி கரேம் தோ. லதானா கொடி. पेड़ के सहारे वे ऊपर तक पहुँच जाती हैं. அது வந்து அதோட சப்போர்ட்னால டாப் வரையும் ரீச் ஆகுது. किट और पतंगे दीपक से दोस्ती करके जल जाती हैं. किट पतंगे சொன்னா இன்செக்ட்ஸை வந்து விளக்கு கூட தோஸ்தி ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணும்போது என்ன ஆகும், எரிஞ்சிடும். அந்த அப்படின்னா therefore हम जैसे संगति करते हैं वैसे फल पाते हैं. எப்படிப்பட்ட தொடர்பு அப்படிப்பட்ட பலன். இது ஆல்ரெடி நம்மளுக்கு படிச்சிருக்கோம். कोई भी सींचम अगर काजल के साथ मिले तो वह काली हो जाते हैं. लताएं मगर पेड़ के साथ दोस्ती करें तो वे पेड़ के सहारे वे ऊपर तक पहुँच जाते हैं. किट और पतंगे दीपक से दोस्ती करके जल जाते हैं. अंत है हम जैसे संगति करते हैं वैसे ही फल पाते हैं அப்படின்னு சொல்கிறோம். சரியா? பேரா புரிஞ்சுதா? அடுத்த பேரா பாருங்க. பத்தர் கே சாத், பத்தர்னா கல் கூடயே சேரும்போது, சாத் மில்கர் மெஹந்தி லால் ரங் பாத்தா ஹை. மெஹந்தி மருதாணி சிவப்பு கலர் கிடைக்குது இல்லையா? शक्कर भी पानी के साथ मिलकर शरबत बनता है. शरबत शुगर கூட தண்ணி சேரும்போது शरबता மாறும். पाले के साथ संगति करके कमल नष्ट हो जाती है. அதே மாதிரி பனித்துளியோடு சேரும்போது கமல் என்ன ஆகும், டிஸ்ட்ராய் ஆகிடும். அந்த லாஸ்ட் லைன் ஆல்ரெடி வந்த லைனே தான். ஸோ லாஸ்ட் லைன் எல்லாமே ஒன்று தான், ஒரு வாட்டி படித்தா போதும். पत्थर के साथ मिलकर मेहंदी लाल रंग पाता है. शक्कर भी पानी के साथ मिलकर शरबत बनता है. पाले के साथ संगति करते कमल नष्ट हो जाते हैं. अंत है हम जो जैसे संगति करते हैं वैसे ही फल पाते हैं. निकी